மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். வாரம் 3 டெஸ்ட் இருக்கும். அந்த 3 டெஸ்ட்லேயும் புது கொஷின்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களை அப்டேட் பண்ணினே இருக்கும் ஒவ்வொரு வாரமும் அது. ஸோ அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். வேணுன்றவங்க 7358511547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு 6000 MCQs ப்ராக்டிஸ்க்கு கொடுக்குறோம். அதை வாங்கி நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துக்கங்க. இதனோட பியூட்டி என்னென்னா, யூனிட் வைஸ் தனித்தனியாக ஒரு 150 கொஷின் 200 கொஷின் இருக்கும் வித் டீட்டெயில் சொல்யூஷன். அதுதான் அதில் ஹைலைட். நல்லா ஷார்ட்டாக போடுற அளவுக்கு ஃபார்முலாஸ் பார்த்து கொடுத்துருப்போம். அதை ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டே வாங்க. டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸும் ஃபேஸ் பண்ணினே வாங்க. நிச்சயமாக உங்களை ஒவ்வொரு நாளும் அதை அப்டேட் பண்ணும். ஓகே, இப்போ யூஜிடிஆர்பியில் மெக்கானிக்ஸ்லேருந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்கலாம். மாசஸ் 260 கிராம் அண்டு 230 கிராம் ஆர் கனெக்டட் டு ஸ்ட்ரிங் பாசிங் ஓவர் ஏ ஸ்மூத் பெக். தென் த வெலாசிட்டி அட் த எண்ட் ஆஃப் 3 seconds இஸ் டேஷ். இந்த 4 இது அப்படின்னு சொல்லணும். இப்போ நமக்கு 2 மாசஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன? M1 260 கிராம், M2 230 கிராம் are connected to string passing over a smooth peg. Then the velocity at end of 3 seconds is, அதாவது t equal to 3 seconds இருக்கும்போது, ரைட், velocity v என்ன? ஓகே, இதாங்க கேள்வி. இப்போ நம்ம முதல்ல இதுக்கு வெலாசிட்டி v கண்டுபிடிக்கிற ஃபார்முலா v ஈக்குவல் டு u ப்ளஸ் ஏடி. இந்த ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கோங்க. இது யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி. இப்போ நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி u ஸ்டார்டிங்கில் 0 நல்லா தெரியும் இல்லையா, மீட்டர் பர் செகண்ட். ஏ ஆக்சலரேஷன் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். டைம் 3 seconds கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆக்சலரேஷன் மட்டும் கண்டுபிடிப்போம். ஏ ஈக்குவல் டு m1 மைனஸ் m2 m1 ப்ளஸ் m2 இன்ட்டு g. இந்த மாதிரி 2 மாசஸ் கனெக்டட் டு எ ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் எது வந்தாலும் எங்கள் ஸ்மூத் பேக்கில் அது ரொம்ப முக்கியம். இப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இது, ஆக்சலேஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இதுன்னு நம்ம பார்த்த உடனே புரிஞ்சுக்கணும். ரைட், என்ன ஃபார்முலாவாக இருக்கும் அப்படி யோசிக்கக்கூடாது. இந்த மாதிரி 2 மாஸ் கணக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் எந்த பிளேஸில் இருக்கோன்றது ரொம்ப முக்கியம். அது எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மாதிரி ஆர் கனெக்டட் டு ஸ்ட்ரிங் பாசிங் ஒரு ஸ்மூத் பெக்காக இருந்தால் நாம் ஆக்சலேஷன் இது, வெலாசிட்டி இதுன்னு ஃபார்முலா எடுத்து போட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போது M1 என்ன? 260, M2 என்ன? 230 பை M1 ப்ளஸ் M2. அப்போ M1 என்ன? இதை பாருங்கள், இதுதான் போடுறேன். அப்போ 260 ப்ளஸ் 230 இன்ட்டு இங்கே ஜி இங்கே பாருங்களேன், யூனிட்ஸ் எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஜி வேல்யூ 980 சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ரைட், அப்போது இதுதான் நம்ம போடணும், 980. அதுவே ஜி ஈக்குவல் டு 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ இது ரெண்டில் எதை யூஸ் பண்ணணும்னா இது தான் யூஸ் பண்ணணும். நமக்கு இங்கே யூனிட்ஸ் எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ சில நேரங்களில் ஜி இதுவான்னு அவங்களே கொஷினில் கொடுத்துருவாங்க. எதை எடுத்துக்கணும்னு சொல்லி ஜி கொடுப்பாங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 260 மைனஸ் 230 30. இது 260 ப்ளஸ் 230 490 இன்ட்டு 980. இதில் ஒரு 0 நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இதை கட் பண்ணோம்னா 2 டைம்ஸ் 14 98. இந்த 0 அப்படியே போட்டுக்கலாம். ரைட், இப்போ அப்படியே மீதி இருக்கிறத இன்ட்டு பண்ணோம்னா 3 இன்ட்டு 20. அப்போ நமக்கு ஃபைனலாக 60. ஸோ ஆக்சலரேஷன் நமக்கு 60 சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இப்போது வெலாசிட்டியோடைய யூனிட்ஸ் மீட்டர் பர் செகண்ட், ஆக்சலரேஷனுக்கு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இது ஆக்சலரேஷன், இது வெலாசிட்டி. இந்த யூனிட்ஸ் மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட், சரி சார், நாங்கள் ஆக்சலரேஷன் கேட்கலையே
அவங்க வெலாசிட்டி தான் கேட்குறேன். இந்த ஆக்சலேஷன் தேவைப்பட்டது, இந்த ஃபார்முலாவில் போடுறதுக்கு தேவைப்பட்டது, அதனால் கண்டுபிடி. இனிஷியல் வெலாசிட்டி u வந்து 0. இப்போ நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். ஆஃப்டர் 3 செகண்ட்ஸ் வெலாசிட்டி என்னன்னு சொல்ல போகிறோம். ஸோ வெலாசிட்டி v ஈக்குவல் டு u ப்ளஸ் ஏடி. u வந்து 0 ப்ளஸ் a வந்து இப்போ தானே கண்டுபிடிச்சோம், ஆக்சலரேஷன் 60 இன்டூ t வந்து 3 செகண்ட்ஸ். இப்போ இது மல்டிப்ளை பண்ணோம்னா 18, 6 இன்ட்டு 3 18, இந்த 0 அப்படியே போட்டுக்கிறேன். இது வெலாசிட்டி. இப்போ இது சென்டிமீட்டர் பர் செகண்ட், மீட்டர் பர் செகண்ட் இல்லை, எல்லாம் சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ அதனால் சென்டிமீட்டர் பர் செகண்ட், சென்டிமீட்டர் வச்சுட்டு ப்ராப்ளம் நம்ம போட்டு 4 ஆப்ஷனில் சென்டிமீட்டர் பர் செகண்ட் தான் நம்ம சூஸ் பண்ணணும். மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருந்தாலும் இப்போ கவனிக்கணும் நம்ம. இதில் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, அவ்வளோதான். 2 மாசஸ் கொடுத்துருக்காங்க. 3 செகண்டுக்கு அப்புறம் வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. அதாங்க 2 மாசஸ் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்றது ரொம்ப முக்கியங்க. அதில் கனெக்டட் டு ஸ்ட்ரிங் பாசிங் ஓவர் ஸ்மூத் பெக்னு இருக்காங்க. அதனால் நம்ம ஆக்சலரேஷன் தேவைப்படுது வெலாசிட்டி சொல்ல. ஒவ்வொரு நேரத்துலையும் வெலாசிட்டி நம்மளால் சொல்ல முடியும். இப்போ ஆஃப்டர் எண்ட் ஆஃப் 3 செகண்ட்ஸ், 3 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து நம்ம வெலாசிட்டி என்னன்னு சொல்லி ஆகும். அதுக்கு ஆக்சலரேஷன் தேவைப்படுது. இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், ஆக்சலரேஷன் தேவைப்படுது, கண்டுபிடிச்சிக்கிட்டேன். மாசஸ் வச்சு ஜி வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஆக்சலரேஷனும் இந்த கொடுத்துருக்க எல்லா டேட்டாவும் கொண்டு வந்து வெலாசிட்டி நான் தேவையான வெலாசிட்டி கண்டுபிடிக்க ஃபார்முலாவில் v = u + at போட்டு சிம்பிளிஃபை பண்ணால் 180 சென்டிமீட்டர் பர் செகண்ட் வருது. ஓகே, இப்போ இதே மாடலில் 2 ப்ராப்ளம் கொடுக்குறேன். சால்வ் பண்ணி 7358591547 இந்த நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். சாரி சார், இந்த ப்ராப்ளம் என்னால் போட முடியல, நீங்கள் சால்வ் பண்ணுங்கன்னாலும் நான் வீடியோவில் கொடுத்துட்றேன். இது 2க்கும் ஆன்சர் என்னன்ட்டு போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. இந்தமாரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் பேட்சில் கொடுத்துக்கிட்டே இருக்கும், ரெஸ்ட்டே கிடையாது, கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. ஸோ அது வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.